உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெருவாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இரு, நான் பார்த்துறேன்டா, என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம், பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமடைந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில் போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராகு விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க.
கோத்து விட்றது, கலகம் பண்ணி விட்றது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மீனராசிக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. குரு பகவானை பொறுத்தவரையிலே நிச்சயமாக தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய தனுசுக்கும் மீனத்துக்கும் தான் நல்லதாக முதல்ல செய்வார். ரெண்டாவது, மீனராசிக்கு இப்போ தான் 7.5 சனி ரொம்ப வீரியமாக, ரொம்ப அதிகமான வீரியமாக, பவர்ஃபுல்லாக ஜென்ம சனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நிச்சயமாக மீனராசி என்பர்களே உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம். இந்த ஜென்ம சனியினால் அதிகம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது மீனராசி தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும் மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த 7.5 சனி உங்களுக்கு வேலை செய்யும். சில பேருக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். ஒரு 60 வயசு கடந்தவங்க, 70 வயசு கடந்தவங்களுக்கு நன்மையாக இருக்கும். சிறு வயசில் இருக்கிறாங்க, ஒரு 25 வயசு 30 வயசுனா அவங்களுக்கு டஃப் கொடுக்கும். பிலோ 40 கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும். அப்போது மீனராசி என்பவர்களே இந்த நிலையில் ஜென்மசனி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கடுமையான காலகட்டத்தில், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர், அவங்க ஒரு சேர்மேனாக இருக்கிறாங்க, அடுத்தது ஏற்கனவே எம்பி கேண்டிடேட்டாக இருந்தவங்க இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக மாறுவதற்காக காத்திருக்கிறாங்க. அப்போ இந்த கால சூழ்நிலையில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், கட்சியிலேயே அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப முடக்கம். அப்போ இந்த மாதிரியான ஒரு டஃப் பீரியட். அப்போ மீனராசி என்பவர்களே நீங்கள் யாராக, அப்போ ஒரு அரசியல் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லா அதிகாரங்களும் அவங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் தெரியும். அதிகாரம் சார், அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த அதிகாரம் கிடைச்சிடுச்சுன்னா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே இந்த குரு வக்ர நிவர்த்தி. அப்போது மீனராசி என்பர்கள் எந்த அளவுக்கு இந்த ஜென்ம சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயர் அதிகாரிகள், உயர் அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், புரிதுங்களா, சினிமா துறையை சார்ந்தவர்கள், பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட மீனராசியில் இப்போ தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கியம், நேம் ஸ்பாயில் ஆகிறது, அதிகாரத்தில் ஜெயிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். நான் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகர், அவங்களுக்கு நான் சொல்லவே செஞ்சிட்டேன், சார் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா நடக்காது. கன்சல்டிங் எடுத்துக்கிட்டாங்க, கார் அனுப்புனாங்க, நேரில் போய் பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் நிச்சயமாக இந்த 10வது மாதம் வரையிலும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி இப்போது ஜனவரி மாதத்தில் ஒரு பெரிய விஷயத்தில் சப்ஜெக்டில் ஈடுபட்டாங்க. பட் அவங்க ஜெயிக்க முடியலை. அப்போ இதெல்லாம் தான் காரணம். அதிகாரம் படைத்தவங்களே இப்படி இருக்கும்போது, செலிப்ரிட்டிஸே இப்படி இருக்கும்போது, சாதாரண ஒரு ஏழை விவசாயி, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஒரு கம்பேரிசனுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போ நார்மலாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு கூலி தொழிலாளி, அவங்கள நினச்சி பாருங்கள். ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவங்க, கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு, ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு நாட்டு மருந்து கடையாக இருக்கலாம், புரியுதுங்களா, ஒரு ஃப்ரூட் ஷாப்பாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, உணவகங்கள்,
டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஆப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வீட்டிலேருந்து தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டஃப் இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். குறிப்பாக ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டு. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துருக்கணும். அப்போ நிச்சயமாக எனதருமை மீன ராசி என்பர்களை இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி மிக முக்கியம். அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் யாராக இருந்தாலும் பெரிய நபர்களே திண்டாடும் போது, ஒரு கிராமத்திலேருந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கீங்க, அல்லது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில், ஒரு பெரிய தோட்டத்தை குத்தகை எடுத்து ஒரு கொத்தமல்லி போடுறது, கறிவேப்பிலை போடுறது, தக்காளி போடுறது, இல்லை வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸு, வாசனாதி தர்மம், ஏலக்காய், லவங்கம், இந்த மாதிரியான விவசாயம் செய்வது. ஒரு ஏலக்காய் விவசாயி நமக்கு ஃபோன் பண்ணுறாரு, மீனராசியில் போடியில் ஒரு ஏலக்காய் தோட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ விலை போகல, நிறைய நஷ்டம் போச்சு. அந்த இடத்து ஓனர் ரொம்ப டஃப்பு கொடுக்குறாரு, ரொம்ப விடா கொண்டராக இருக்கார், மனசாட்சி இல்லாமலாம் இருக்கிறார். 50 லட்ச ரூபா நான் தோட்டத்துக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த மாதமே காலி பண்ணுங்கிறாரு சார், எனக்கு நஷ்டம். இந்த மாதிரிலாம் விவசாய பெருமக்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மீனராசி என்பவர்களே, நான் உங்களோடவே பயணிக்கிறேன். பாரத தேசம் முழுவதும், இந்தியா முழுவதும், அல்லது வெளிநாடுகள், உள்நாடு, வெளிநாடு, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் மீனராசி என்பர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு நன்மைக்கான காலம். அதுதான் இந்த குரு வக்ர நிவர்த்தி. அப்போது இந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால், நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, இயல்பு நிலைக்கு திரும்பினால் முதல் நன்மை தனுசு ராசிக்கு, 2வது நன்மை மீன ராசிக்கு. அவர் உங்களுக்கு தாங்க நல்லது செய்ய போகிறாரு, உங்களுக்குத்தான் நல்லது செய்ய போகிறாரு. காத்திருங்கள் மீனராசி என்பர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி பல மடங்கு நன்மையை நன்மை அள்ளித்தரப்போவது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அந்த ரகசியம் உங்கள் பர்த் சார்ட்டில் தான் இருக்கும். அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு, அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் 2வது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாகுது, 40 வயசாகுது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல, ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது, முதல் திருமணம். 2வது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க, முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம்.
குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை 33 வயசாகுது. வீட்டுக்காரர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. கால் பண்ணாங்க, 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.